கிறிஸ்துவ சமுதாயத்துல பார்க்கும் பொழுது ஒரு ஊழியக்காரர் வளர்ந்தாலோ இல்ல அவங்க முன்னேறிட்டு போனாலோ அவங்கள பத்தி குறைதான் பேசுறோமோ தவிர அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது இல்லை. நம்ம என்ன இவர் இப்படி எல்லாம் பேசிட்டு போறாரு, என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு போறாரு. தேவன் ஒவ்வொரு மேலையும் என்ன அழைப்பும் என்ன அபிஷேகமும் வைத்திருக்கிறாங்களோ அதுக்கேத்த மாதிரிதான் அவங்களுடைய ஊழியங்கள் இருக்குமோ தவிர அதை பத்தி நம்ம குறை பேச முடியாது. ஏன்னா கிறிஸ்துவ சமுதாயம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய லட்சியம் அவங்களுடைய நோக்கம் என்னன்னா ஆத்மாவை ஆதாயப்படுத்தணும், ஒரு எப்படி சொல்றது, தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில நம்ம கட்டணும் இப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இருக்கணுமோ தவிர நான் நல்லா வாழ்ந்தா போதும், அவங்களை விட நான் நல்லா வாழ்ந்தா போதும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வேண்டாம். ஏக சிந்தை உள்ளவர்களா இருக்கணும்னு சொல்லி பவுல் சொல்றாரு. கிறிஸ்துவின் சிந்தை தான் எனக்குள்ளாக இருக்கு. அப்ப அந்த கிறிஸ்துவின் சிந்தை என்ன அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய சிந்தை என்ன இருக்கும், ஆண்டவருடைய சிந்தை என்ன இருக்கணும், ஐயோ நீ நல்லா வீடு வாசலோட இருக்கணும், நீ நல்லா உயர போகணும், பணத்துல வாழணும் இப்படிப்பட்ட சிந்தனையா இருக்கும். இல்ல ஐயோ என் ஜனங்க அழிந்து போறாங்களே, என்னுடைய பிள்ளைங்க நான் என் கரத்தினால் உருவாக்கப்பட்ட ஜனங்கள் என்னை அறிந்து கொள்ளாமையே அவங்க அழிந்து கொண்டு இருக்காங்களேன்னு சொல்லி இந்த வேதனை தான் ஆண்டவர்களாக இருக்குமோ தவிர இந்த சிந்தனையை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்ன ஒரு சிந்தனை இருக்கணும், என்ன ஒரு மனம் இருக்கணும் அப்படின்னா, ராஜ்யத்தை கட்டணும், அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவர் பக்கமா திருப்பணும், உலகம் அழிவுக்கு நேரா போய் கொண்டிருக்கே, எப்படி நான் இதை மீட்கிறது, எப்படி ஜனங்களை நான் ஆண்டவர் பக்கம் கூட்டி சேர்க்கிறது, இதற்கான முயற்சிகளோடு ஒரு மனமாய் கிறிஸ்துவ சமூகம் செயல்படணும் தவிர மற்றவர்களை பார்த்து நம்மளுடைய அபிஷேகம் ஓடக்கூடாது, மற்றவர்களை குறை சொல்லி நம்மளுடைய கிறிஸ்துவ சமூகம் போகக்கூடாது. அப்போ இந்த ஒரு மனம் கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு.